ஸோ ஆர்டினோவே இல்லாமல் வெறும் லேப்டாப்பை வச்சு உங்களால் வந்து ஆர்டினோ ஃபுல்லாகவே கற்றுக்க முடியும். அது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் உங்கள் சிஸ்டம் எடுத்துக்கிட்டு ஸோ உங்கள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதோடைய சர்ச் பாரில் tinkercad.com அப்படின்ற சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வெப்சைட்டை ஹிட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு ஆட்டோ டெஸ்கோடைய ஒரு சாஃப்ட்வேர். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் ரைட் சைடில் உங்கள் கூகுள் அக்கௌண்ட்டை கொடுத்து சைன்அப் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? சைன்அப் பண்ணி முடிச்சோடனே இங்கே பாட்டமில் நியூன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த நியூ கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டாவது சர்க்கியூட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? இந்த சர்க்கியூட்டை கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து ஒரு ஒர்க் ஸ்பேஸ் ஓப்பன் ஆகும். இந்த ஒர்க் ஸ்பேஸ் வந்து ஒரு சிமுலேஷன் அப்படின்ற ஒரு டைப்பில் இருக்கும். ஓகேங்களா? அதாவது பொதுவாக நம்ம வந்து யூஸ்வலி எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட்ஸை வந்து வாங்கி பண்ணுவோம் இல்லையா? அதுக்கு பதிலாக இதில் வந்து லைப்ரரின்னு ஒன்று இருக்கும். அந்த லைப்ரரியில் வந்து ரைட் சைடில் எல்லா காம்பனன்ட்ஸுமே வந்து டிஜிட்டலாக வச்சுட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அதை நீங்கள் வந்து எடுத்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணாலே போதும். எப்படி நம்ம ஃபிசிக்கலாக எடுத்து வந்து வாங்கி வைப்போமோ அதுக்கு பதில் டிஜிட்டலாக நீங்கள் வந்து இந்த சிமுலேஷன்லாம் வாங்கி வைக்கிறீங்க. அண்ட் இதில் சில அட்வான்ஸான காம்பனன்ட்ஸும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டினோ கூட நீங்கள் பார்த்துருங்க. சர்ச் பார் இருக்குது, இல்லை ஆர்டினோ இன்னும் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டினோ போர்டு வந்துடும். நீங்கள் அதையே எடுத்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம் இங்கே. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இதை எப்படி கனெக்ட் பண்ணுறது? ஏன்னா அது ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா? ஏன்னா நம்ம எலக்ட்ரானிக்ஸில் வந்து ஒயரை வச்சு ஜம்பர் ஒயர் வச்சு கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து சிம்பிளாக நீங்கள் அந்த கனெக்ட் பண்ணுற இடத்துல இருந்து கிளிக் பண்ணி எங்கே எடுத்துகிட்டு போய் இதை பேர் பண்ணுவோம் அந்த இடத்துல திரும்பி கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு லைன் மாதிரி வந்து அதை வந்து கனெக்ட் பண்ணி விட்டுரும். ஸோ அவ்வளோதான். இப்போ இதில் க்ரீன் கலரில் ஒன்று வந்துருக்கு பார்த்தீங்களா? இதுதான் வந்து நம்மளோட ஜம்பர் ஒயர் மாதிரி கிட்டத்தட்ட. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் கனெக்ஷன்ஸையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். பட் இதில் எங்கடா ஆர்டினோ கொடுக்குற அந்த கோடிங்கை கொடுத்து அப்லோட் பண்ணுறது, இல்லை எந்த பென்ட்ரைவில் ப்ளக் பண்ணணும் அப்படின்லாம் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிருக்கலாம். ஆக்சுவலாக அது எதுவுமே பண்ண தேவையில்ல. ஏன்னா அந்த ஆர்டினோவில் நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறது ஒரு சாஃப்ட்வேர் பண்ணோம்ல, அது கூட இந்த இதுக்கு தேவையில்லை. ஏன்னா இவங்களே வந்து கோடிங் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த டேப்ல பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் கோடிங் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்குது. ஓகேங்களா? இந்த கோடிங்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் வந்து இந்த பிளாக்ஸ்ன்றதை வந்து கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்னு மாற்றிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட அப்படியே நம்ம அந்த ஆர்டினோ ஐடியில் பண்ணுவோம்ல, அதே தான். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான கோடிங்கை கொடுத்து இந்த லைட்டை வந்து நீங்கள் எரிய வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுலேயே வந்து சில சமயம் ப்ரீ பில்டான கோடிங்ஸில் இதெல்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிளிங்க் எல்இடின்னு சொல்லி இங்கேவே ஒரு ஆப்ஷன் இருப்பாங்க, ஸ்டார்டர்னு சொல்லி ரைட்டில். அதுக்கு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதோடைய கோடிங்குள்ளே போனீங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து ஒரு கோடிங் காட்டும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? வாய்ட் செட்டப், பின் மோட், எல்இடி பில்டின், அவுட்புட் ஹை அண்ட் டிலே 1000 செகண்ட்ஸ் மில்லி செகண்ட்ஸ் வச்சுட்டு திரும்பி வந்து லோ எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ பிளிங்கிங் எல்இடி கோடிங் இதுக்குள்ளவே வந்துடுது. இப்போ நீங்கள் இதை எப்படி ரன் பண்ணோன்னா ஸ்டார்ட் சிமுலேட் நீங்கள் ஒரு பட்டன் இருக்கிறத கவனிக்கலாம். இதை கிளிக் பண்ணிங்கனாலே போதும். ஸோ உங்களுக்கு தெரியுதா இப்போ அந்த ஆர்டினோட எல்இடி வந்து பிளிங்க் ஆகிட்டு இருக்கிறது நல்லா தெரியும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி அது டிஜிட்டலாக நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்ஸை கொடுக்கும். இதுவே ஒரு மோட்டராக இருந்தால் ஸ்பின் ஆகிற மாதிரி அனிமேஷன் வரும். இல்லை வந்து ஒரு வைப்ரேட்டர் இருந்தால் அந்த வைப்ரேட் ஆகிற மாதிரி அந்த வேவ் மாதிரி ஒரு அனிமேஷன் வரும். ஸோ இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் வந்து ஒரு ரியல் ஆர்டினோ போர்டு வச்சு பண்ணுறதுக்கு ஈக்குவல் வராதான். பட் ஆனால் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு அப்போது இதை யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் இதை வச்சு ஒரு ப்ராஜெக்டை ஃபுல்லாக பண்ணி முடிச்சு அது ஒர்க் ஆகுதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோன்னே அந்த நாலேஜுக்கு அப்புறம் நீங்கள் பொருளை வாங்கி ட்ரை பண்ணி பார்க்குறது இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா பொதுவாக என்ன நடக்கும்னா, எனக்கு நடந்திருக்கு என்னன்னா, எதனா ஒரு பொருளை வாங்குவேன், டப்புன்னு அது எதுனா தப்பான ரெசிஸ்டரை வச்சுட்டு வெடிஞ்சிரும், உடஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இதில் வச்சு நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா? நான் சொல்லப்போனால் இதில் ஒரு விஷயம் மறந்துட்டேன். இதில் எதனா ஒரு காம்பனண்ட்டை நீங்கள் ஓவர் ஹீட்டாவோ இல்லை ஓவர் கெப்பாசிட்டி விட அதிகமாக போனீங்கனாலோ அதுவே வார்னிங் காட்டும், நீங்கள் இது வந்து தப்பான கான்ஃபிகரேஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி. ஸோ இது ரொம்ப ஸ்மார்ட்டான டூல். ஸோ நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள்.